ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிக்கடி நிறைய பிளட் சீன் வந்துட்டு இருந்தா எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால பிளட் சீன் வர எல்லாத்தையும் நான் பிளாக் அவுட் பண்ணிடுவேன். அடிக்கடி வீடியோவில் கலர் பயில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராமல் இருக்கு, நான் இதை பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2. இந்த பொண்ணு அழகா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, என் பொண்ணு உனக்காக தான் டீ போட்டு வச்சிருக்கா தம்பி, அதை கூடி அப்படின்னு சொல்லவும், டீயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இந்தாங்க நம்ம கொடுக்கவும், நீங்க யாரு நம்ம ஹீரோ கேட்டா, மோடிட்டு குடுறா அப்படின்னு சொல்லி அந்த லேடி நம்ம ஹீரோ வாய்க்குள்ள அதை ஊத்தி விட்டுருதா. அம்மா அது சூடா இருக்க போதுன்னு அந்த எல்ஃப் கேர்ள் சொன்னா, நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். கியூட்டா இருக்காலே நம்ம ஹீரோ பார்த்தா, கனவுல கூட அப்படி நினைக்காதவன் எக்ஸிஸ்டன்ஸையே எரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வா சொல்லிட்டு, உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன், யோரி கெஞ்சி கேட்டதுனால தான் இதை பண்ணேன், அவளுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும், நான் எதுவும் பண்ணல, இவங்க தான் உன்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு யோரி சொன்னதுனால தான் காப்பாத்தினா, நீ அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவோ, ரொம்ப தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோ சொல்றான். யோரியா வைக்கப்படவோ, என்னடா என் பொண்ணு அசால்ட்டா பேர் சொல்லி யோரி கூப்பிடுறா அப்படின்னு அடிச்சா, அம்மா என் பேர் சொல்லி கூப்பிடுறதான் பிடிச்சிருக்குன்னு யோரி சொல்லவோ, அப்ப சரின்னு சொன்னா, நீங்க யோரியோட அம்மாவா நம்ம ஹீரோ கேட்டா, என் பேரு ஒரு வால்ட்ரியோட கார்டியன் நான் தான். இதே மாதிரி 9 வால்ட்ரீஸ் இருக்கு, ஒவ்வொரு ட்ரீக்கும் அதோட கார்டியன்ஸ் உண்டு. யோரியவா ரோட்ஸ் இங்க பதிச்சதுல இருந்தே நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ல, யோரி ஹியூமன் தானே நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல யோரி தான் இந்த வால்ட்ரியே, இது இந்த வால்ட்ரியோட ஸ்பிரிட் தான் யோரியா இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், ஓ அதனாலதான் இவ அழகா இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோம். பிக்கப் லைன்ஸ் எல்லாம் ஏன் பொண்ணு யூஸ் பண்ணாத, இவ மட்டும் உனக்கு கண்ணை கொடுக்கல, கண்ணை நானே நோண்டி எடுத்திருப்பேன்னு சொல்லவும், ஆமால்ல என் ஒரு கண்ணு போயிடுச்சேன்னு இப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வால்ட்ரியால எல்லா காயத்தையும் ஹீலிங் பண்ண முடியும், பட் உன்னோட ஐபால் கிரஷ் ஆயிடுச்சு, ஆர்டிபிஷியலா உன்னை மேக் பண்ணி உனக்கு ஸ்பிரிட் ஐயா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஐயா நம்ம ஹீரோ கேட்டா, யோரி கேட்டதுனால தான் பண்ணேன், இல்லைன்னா ஒரு ஹியூமனுக்குலாம் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு ஒரு சொல்றேன். எனக்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏன்னா நீ மட்டும்தான் எனக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துக்கு சில பேர் ரேரா தான் வருவாங்க. அப்படி ரேரா வந்தவங்களோ இவ ஒரு வேர்ல்ட் ட்ரெயின் தெரிஞ்ச உடனே இவளோட லீஃப் அப்புறமா பிரான்ச்சை எடுத்துட்டு தான் போவாங்க. பட் நீ ஒருத்தன் தான் தேங்க்ஸ் சொன்னதுனால அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான்னு சொல்லவும், இது மட்டும் என் உயிரை காப்பாத்திருக்க, என் உயிரை இப்போ உனக்கு தான் சொந்தம் நம்ம ஹீரோ சொல்ற. சரியாதான் இப்போ சரியாயிட்டல, கிளம்புன்னு ஒரு சொன்னா, டேஞ்சரஸ் மான்ஸ்டர் இருக்கு, அவனால போக முடியாது, ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா, நான் உன்னோட கார்டியன்ஸோ ரொம்ப தூரத்துக்கு என்னால போக முடியாது, இந்த டஞ்சன்ல டெலிபோர்டேஷன் வர ஒர்க் ஆகாது, இல்லைன்னா கூட நான் அவனை வாசல் வர போய் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு சொல்ல, யோரி ஹால ஆரம்பிக்கவோ, நீ சோகமான நானும் சோகமாயிருவேன், அவன் மேல இவ்ளோ கேரிங் வச்சிருக்கியா, என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாம ஒரு சிலாவும், சரி ஓகே இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நான் உன்னை ஸ்ட்ராங்காக்க ட்ரைனிங் எடுக்கிறேன், நீயே உன் சொந்த முயற்சியில வெளியே போலாம் அப்படின்னு சொல்றேன். இங்க இருந்து உயிரோட வெளியே போயிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஹாப்பி ஆகுறான். மோஸ்ட் பவர்ஃபுல் சேஜ் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், சோ ஃபுல் எஃபோர்ட்டியோ போடுன்னு சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேரியை விட டைரக்டா பிராக்டிக்கல்ல இறங்கினாதான் நீ ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆவ, ஜஸ்ட் தேரியா சொல்லி கொடுத்தா இங்க இருந்து நீ வெளியே கிளம்புறதுக்குள்ள வயசேரும், அங்க பாருன்னு காமிச்சா ஒன்னு தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள், வால்ட்ரியோட ஸ்பிரிட்டை இப்போ உன் கண்ணில் இருக்கு, ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ்லயே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பியாண்டா யோசி அப்படின்னு சொல்லி யோரிஸ்ல சொல்றா. பியர் என் கண்ணை கிராஷ் பண்ணப்போ அது இருட்டாயிடுச்சு, அதுக்கப்புறம் யோரி தான் அதுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கா, தலை இப்ப என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம ஹீரோக்கு வெளிச்சமா தெரியுது. ஒரு சில அங்க இருக்கிற கிரெம்லினை எழுப்பி விடுறா, அதோட எல்லா மூவ்ஸையும் டாச் பண்ண போறேன்னு சொல்லவோ, அது எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ கேட்டா, நீ அப்ரைசர் தானே, உன் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அப்ரைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சில சொல்றா. அந்த கிரெம்லின் உங்க வலது காதை வெட்ட போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுது. பார்த்தா அது நம்ம ஹீரோட வலது காதை வெட்டிட்டு, பட் அது ரியாக்ட் பண்ற அளவுக்கு நான் ஸ்பீடா இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கி விடுவோம். யோரி அவளோட டிராப்லெட்ஸை கொடுத்துருக்கா, ஸோ எவ்வளோ நேரத்துக்குனால நான் ஹீலிங் பண்ணிட்டே இருக்க முடியும், ஸோ இது ஒரு ஹெல்லிஷ் டெத் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்றேன். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிப்போம் அப்படின்னு பேரியரை எடுத்து விடும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியாது, பட் அது எந்த டைமிங்க்கு நான் அட்டாக் பண்ண போதுன்னு தெரிஞ்சா மூவ் ஆக முடியும்னு திரும்ப ரீஅப்ரைஸ் பண்ணும்போது 5 செகண்ட்ஸ்ல உங்க வலது காதை அட்டாக் பண்ண போதுன்னு போட்டிருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். ஒரு சில ஒரு எஸ்டாக் மான்ஸ்டரோட அட்டாக்கே நான் டாச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பினா, நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அதை அட்டாக் பண்ணிருது. முதல்ல எதிரி மேல ஃபோக்கஸ் பண்றா அப்படின்னு திட்டுறா. இந்த அப்ரைசிங் பிரீத்திங் மாதிரி எனக்கு நேச்சுரலா வரணும், அது வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா அப்ரைஸ் பண்ணி அதோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஈஸியா நம்ம ஹீரோ டாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேர்லெஸ்ஸா இருக்கிற டைத்துல அது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிருது. சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட, இப்போ செகண்ட் டெஸ்ட் அந்த கிரெம்லினை நீ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாதே நம்ம ஹீரோ சொன்னா, ஸ்பிரிட் ஐ உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு, யோரியாவா உடம்புல இருந்து பெயினோட பிச்சு இந்த வால்ட்ரி பிரான்ச்சை உனக்கு கொடுத்துருக்கா, அவனை நீ மட்டும் இதை உடச்ச உன் எலும்பு நான் உடச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில சொல்றா. யோரி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உடன் ஸ்பாடை வச்சு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகும். எத்தனை செகண்ட்ல அது எங்க அட்டாக் பண்ண வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது ஈஸியா டாஷ் பண்ணிருது. இவ்வளோ ஸ்லோவா அட்டாக் பண்ணா அதை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அது வர்ற இடத்த நோக்கி இந்த கட்டையை வச்சுட்டு ரெடியா இருப்போம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா, அப்பவும் அது மிஸ் ஆயிருது. ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல திங்க் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ யோசிச்சா, அதோட மூவ்ஸை மட்டும் தான் உன்னால அப்ரைஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சில கேட்கறா. அப்ரைஸ் நம்ம ஹீரோ ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணும்போது அப்படியே எல்லாம் ஸ்லோ மோஷன்ல தெரியுது. எஸ் இப்போ என்னால பண்ண முடியும். நம்ம ஹீரோ அதை லைட்டா தான் கட்டையை வச்சு அடிக்கிறான், பட் அது பயங்கர ஃபோர்ஸா கீழே விழுது. அதோட ஸ்பீட்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுனால தான் அது இப்படி கீழே விழ காரணம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிருக்கேன், அதுவும் எஸ் ரேங்க் நம்ம ஹீரோ
ஹாப்பியானா அதுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணாதடா, இங்க இருக்கிற மொத்த கிரம்லினையும் நீ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. யோரியோ நம்ம ஹீரோ எப்படி இருக்கானோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா கிரம்லினையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். சோ இப்போ மல்டிபிள் டார்கெட்ஸ் நம்ம ஹீரோவால ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண முடியும். சரி, இந்த கிரம்லினை அப்ரைஸ் பண்ணி அதோட எபிலிட்டியை உனக்கு சொந்தமாக்கிக்கோன்னு சொல்லவும் அது எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ கேட்டா. நார்மல் ஹியூமன்ஸ் அப்ரைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. உன்கிட்ட ஸ்பிரிட்டை இருக்கு, சோ அதோட எபிலிட்டியோட இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அதை உனக்கு சொந்தமா உன்னால ஆக்கிக்கிட முடியும்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பாக்குறான். பிரெயினுக்குள்ள டைரக்டா யாரோ இன்ஃபர்மேஷன் எழுதுற மாதிரி இருக்கு, தலை வலிக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த கிரெம்லினோட சூப்பர் ஃபாஸ்ட் எபிலிட்டி நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஃபாஸ்டா ஓடுனதுல அவன் சதையெல்லாம் கிழிஞ்சிருது. கெப்பாசிட்டியை மீறி நீ ஓடினா இப்படிதான் ஆகும், பட் கவலைப்படாதுன்னு மசல் ஃபைபர் கிளிய ஒரு சில நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணிட்டே இருக்கா. சோ இப்படியே நம்ம ஹீரோ பல மட்டும் கீழே விழுந்து எந்திரிச்சு சரியாகி இப்போ நம்ம ஹீரோ எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினாலும் அவன் மசல் ஃபைபர் கிளியல. அடுத்தது டெத் பியரா நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்குள்ள ஓவர் சீனை போடாத, அதை அட்டாக் பண்ண நீ இன்னும் ரெடி ஆகல, பண்றதுக்கு எனக்கு கடுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பெல்ல அப்ரைஸ் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லவும் என்ன ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கேட்டா. ஃபயர்பாலை வச்சு நம்ம ஹீரோவை எரிச்சிட்டு அப்ரைஸ் பண்ணிட்டியான்னு கேட்கவும் அதுக்குள்ள எப்படி முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். இன்கேன்டேஷனே இல்லாம இன்ஸ்டன்டா ஃபயர்பால் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம், பாவது வேற லெவலாச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த அப்ரைஸ் பண்ண நம்ம ஹீரோவாவை அட்டாக் பண்றா. அப்ரைஸ் பண்ணிட்டியான்னு கேட்கப்போ இன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ அட்டாக் பண்றா. 5 நாளா நம்ம ஹீரோ ஃபயர்பால் அட்டாக்கு ட்ரைனிங் எடுக்கிறான். மானா கெப்பாசிட்டி நம்ம ஹீரோட்ட கம்மியா இருக்கு. சோ யோரியோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. மானா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ மானாவை ட்ரை ஆக்கணும். இப்படியே 15 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. 1000 ஃபயர் பால்ஸ் நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். மிட் லெவல் வென் மேஜிக்கையும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டான். ஓகே, இப்போ உன்னோட ரிவெஞ்ச் மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சில கேட்கறா. சோ இப்போ டெத் பியர் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதுக்காக போறா. எதுக்குடா பயப்படுற, இப்போ நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட, நினைச்சதை விட நீ ஃபாஸ்டாவே டெவலப் ஆயிருக்க. சோ என்னன்னாலும் நீ வின் பண்ணிடுவ, கவலைப்படாத அப்படின்னு ஒரு சில சொல்றேன். இங்க வந்த அந்த ஃபர்ஸ்ட் வீக்கான பாய் கிடையாது, இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்னால இது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேற லெவல்ல சீனா போய் இப்போ ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா ஒன்னு கூட அது மேல படல. எங்கடா ஏன் பண்றேன்னு ஒரு சில திட்டுறா. ஃபாஸ்டா மூவ் ஆகி சூப்பர் அப்ரைஸை யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். அடி வாங்கியும் அந்த டெத் பியர் அட்டாக் பண்ண வருது. இவ்ளோ கிட்டக்க என் ஏன் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபயர் பால்னு 100 ஃபயர் பால் நம்ம ஹீரோ வரை நான் யூஸ் பண்ண. இன்னும் அந்த டெத் பியர் நின்னுட்டு இருக்கு. திரும்பவும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ அப்படியே அது கீழே விழுது. அது இவ்வளோ வீக் ஆயிடுச்சா, இல்ல நான் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவால் இப்போ அந்த ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி மற்றவங்களோட பவரை அப்ரைஸ் பண்ணி காப்பி பண்ணி இவனாலையும் யூஸ் பண்ண முடியும். இதுவே ஒரு ஓவர் பவர் ஸ்கில் மாதிரி தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.